எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ வாழ்த்துலேருந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணி இந்த இயருக்கு உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா வேணும். அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்னால் பேங்கிங் எக்ஸாம், எஸ்எஸ்சி, வாட் எவர், டிஎன்பிஎஸ்சி எல்லாருமே ஓகே கம்பைண்டாக இது வந்து நாட் ஃபார் பேங்கிங் மட்டும் சொல்ல முடியாது, எல்லாத்துக்குமான ஒரு வீடியோ. என்னென்னா இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே. ஸோ இந்த ஃபஸ்ட் டேலே நம்ம ஒரு பாசிட்டிவ் மைண்ட்ஸோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்டு நிறையா ஐடியா உங்களுக்கு கொடுக்குறேன். அண்டு நிறையா நீங்கள் பண்ணுற தப்பெல்லாம் நம்ம நோட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக இந்த இயர் உங்கள் சக்ஸஸ்க்கான ஒரு முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும். ஓகேவா? ஸோ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ என்றெல்லாம் ஃபஸ்ட்டு நம்மலாம் ஸ்கூல் காலேஜ் முடித்து இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க வந்திருக்கிறோம். இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறப்ப நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு என்விரான்மெண்ட்டில் இருக்கிறீங்க. ஓகேங்களா? ஒரு பர்சன்ஸ் வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், இன்னொருத்தவங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், சிலவங்க எந்த பிரச்சனை இல்லாமல் நல்லா படிக்கலாம், சிலவங்க ஸ்கூல் காலேஜ் படித்த இடம் கொஞ்சம் லோவாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கம்பைண்டாக நம்ம எல்லாம் மிக்சடாக தான் இருக்கிறோம். ஸோ இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஈக்குவலான ஒரு காம்படிஷன்ஸ் கிடையாது இங்கே. ஓகேங்களா? அப்படிங்கும்போது இந்த அன்ஈக்குவலாக இருக்கிற அந்த இடத்துல நம்ம எப்படி ஒரு பர்சன் நல்லா படிக்கிறான், நம்ம கொஞ்சம் லோவாக படிக்கிறோம், நம்மளும் அவனோட லெவலுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் எங்களோட எல்லாரோட நோக்கமாக இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கோங்களேன், நான் பேக்ரவுண்ட் தமிழ் பேக்ரவுண்ட். ஸோ இந்த தமிழ் பேக்ரவுண்டில் இருக்கிறனால ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் என்னென்னா காலேஜ். ஸோ காலேஜில் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன நடக்கும்னா எல்லா சப்ஜெக்ட்ஸும் இங்கிலீஷ் தான். ஆனால் அங்கே தான் பிரச்சனையே நமக்கு. இந்த தமிழ் மீடியம் படிக்கிறவங்க எங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது, அவன் ஸ்கூல் லைஃப்பில் இங்கிலீஷை பார்த்து பயந்துருப்பான். இப்போ காலேஜ் வந்தோடனே அது இன்ஜினியரிங், முக்கியமாக இன்ஜினியரிங். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுவான், இன்ஜினியரிங் வந்ததுக்கப்புறம் அவன் ஏற்கனவே இங்கிலீஷ் வீக்கு, இப்போ இன்ஜினியரிங்குள்ளே ஃபுல்லாக இங்கிலீஷ். ஸோ எல்லா சப்ஜெக்ட்ஸும் இங்கிலீஷ் தான் படித்து எக்ஸாம் எழுதணும். ஆனால் இங்கே தான் நமக்கு ஒரு பெரிய ட்ராபேக்காக அமையுது. என்னென்னா நம்ம இங்கிலீஷில் படித்து எழுதுகிறோம், ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், படித்து எழுதுறத நம்ம கரெக்டான இங்கிலீஷில் எழுதாமல் நம்ம இஷ்டத்துக்குன்னு கிராமர்ஸ் இது மாதிரி எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் இஷ்டத்துக்கு கதை அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறோம் காலேஜ் லைஃப்பில். இப்போ 4 இயர்ஸாக இன்ஜினியரிங் போது 4 இயர்ஸ். ஸோ 4 இயர்ஸாக இந்த ஒரு மைண்ட் செட்லேயே நம்ம இருந்துட்டோம். இப்போ பேங்க் எக்ஸாமுக்குள்ளே என்ட்ரானப்புறம் கண்டிப்பாக நம்ம இங்கிலீஷ் லோவாக தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணணும். ஏன்னா 4 இயர்ஸாக நம்ம ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறோம். நம்ம இஷ்டத்துக்கு இசுத அப்படி இப்படின்னு போட்டு ஒரு இங்கிலீஷை ஒன்று பண்ணி வச்சிட்டோம் மைண்டுக்கு. இப்போ இது இந்த ஸ்டேஜ்லேருந்து இம்ப்ரூவ் ஆகணும். அதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ டைம் கொடுத்து பழகுங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு வரல, எனக்கு இங்கிலீஷ் வரல அது இதுன்னு சொல்லிட்டு வெக்ஸ் ஆகாதீங்க. நான் இந்த வீடியோ பொறுத்தவரை உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களை ஃப்ரம் டிமோட்டிவேட் அண்ட் ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே கொண்டு வரது அந்த வீடியோட நோக்கமாகவே இருக்கும். ஓகேங்களா? தென் ஸோ இது முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்க்கலாம். நம்ம பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் என்னங்கிறது ஒவ்வொரு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இப்படி ஒரு சுச்சுவேஷன் இங்கே வந்திருக்கிறோம். அப்படிங்கும்போது 4 இயர்ஸாக நம்ம ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். இப்போ இங்கே வந்த அப்புறம் எப்படி நமக்கு இங்கிலீஷ் உடனே வரும்? மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 8 மந்தாவது நீங்கள் அதில் கான்சன்ட்ரேஷனாக நல்ல எஃபர்ட் போட்டு படித்தா மட்டும்தான் உங்களுக்கு வரும். பட் நமக்கு அந்த அளவுக்கு டைம் கொடுக்கறது கிடையாது. நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணுறோம், இல்லைன்னு சொல்ல. இப்போ எல்லாருமே என்ன சொல்லுவீங்க, ப்ரோ நான் டெய்லியுமே இங்கிலீஷ் பார்த்துட்டு தான் ப்ரோ இருக்கிறேன் அப்படின்னு. பட் அதில் எவ்வளோ தூரம் நம்ம அந்த கன்சிஸ்டன்சி இருக்குது அப்படிங்கிறது பார்த்தா இருக்காது. ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், கொஞ்சம் பிரேக் விட்டுருவோம், இங்கிலீஷே வரல, ஒரு டெஸ்ட்டு போட்டோன்னே வெக்ஸ் ஆயிடுவோம், அவ்வளோதான் இங்கிலீஷ் முடிஞ்சு போச்சு. அடுத்த டெஸ்ட்டு போவோம், அதுலேயும் இங்கிலீஷ் மார்க் வராது. ஸோ இப்படி பண்ணி 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 இங்கிலீஷை நம்ம ஒரு வேண்டாத்தகாத சப்ஜெக்ட்ஸாக ஒதுக்கி வச்சிடுறோம். இது அகைன் சொல்கிறேன், இது எல்லா பீப்புளுக்கும் கிடையாது. நான் தான் சொன்னேன் ஃபஸ்ட்டு, இது அன்ஈக்குவல்கான காம்படிஷன். ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு பேக்ரவுண்டில் வரீங்க, நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். இப்போ இன்ஜினியரிங் படித்த ஸ்டூடெண்ட்டுக்கு கொஞ்சம் மேக்ஸு கொஞ்சம் ஈஸியாக ஆப்டாக, சிலவங்களுக்கு வராது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கானிக்கல் இல்லை ட்ரிபிள் இ படித்தவங்க இந்த மாதிரி பீப்புளுக்குலாம் ஈஸி படித்தவங்க கொஞ்சம் மேக்ஸ் ஈஸியாக புரிஞ்சுக்குருவாங்க. பட் இப்போ ஆர்ட்ஸ் படிச்சுக்கிறவங்க, தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவங்க, உங்களுக்கு மேக்ஸு சுத்தமாக வராது. ஏன்னா நீங்கள் மேக்ஸே படிச்சிருக்க மாட்டீங்க. ஆர்ட்ஸில் 3 இயர்ஸாக நீங்கள் மேக்ஸே தொட்டிருக்க மாட்டீங்க. கலைஞர் ஸ்கூலில் தொட்டிருப்பீங்க, இங்கேயுமே நீங்கள் 3 இயர்ஸாக தொட்டிருக்க மாட்டீங்க. இப்போ 3 இயர்ஸாக நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்காததை இங்கே நீங்கள் அங்கேன்னு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? அப்படின்னா உடனே எப்படி வரும்? இங்கே இதுதான் ப்ராப்ளம். நீங்கள்
என்ன பண்ணுறீங்கன்னா, வந்த உடனே நான் வந்து கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வாரீங்க. அது ஏன் அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் வாரீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. முக்கியமாக இந்த 2K கிட்ஸ் வந்த உடனே கிளியர் பண்ணிடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வாரீங்க. நல்லா பார்த்துக்கோங்க, உங்களை மாதிரி வந்து எத்தனை பேர் படிக்கிறாங்க. வந்தோடனே கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை முதல்ல தூக்குங்க. ஓகே, நான் வந்திருக்கிறேன், 2 இயர்ஸ் ஆகும், நான் என்னோடய எஃபர்ட்டை போடுறேன், நான் எக்ஸாம் கிளியர் பண்ணல. ரெண்டாவது விஷயம், என் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறேன், நான் கரெக்டான பாதையில் போகிறேன், கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டிங் யாருக்குமே இல்லை. எல்லோரும் வந்து மொதல் எக்ஸாமே கிளியர் பண்ணிடணும், வந்து எழுதணுன்னே கிளியர் பண்ணிடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா, ஏன்னா இட் இஸ் நாட் என்ன சொல்கிறது, ஒரு ஸ்கூலில் எழுதுகிற எக்ஸாமோ இல்லை காலேஜில் எழுதுகிற எக்ஸாமோ கிடையாது. அங்கே வேறு இங்கே வேறு. ஓகேங்களா? அதனால் என்ன அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களாலையும் கிளியர் பண்ண முடியும். அதை தான் நான் சொல்கிறேன். யாராலையும் கிளியர் பண்ண முடியாதுன்னு ஒன்றுமே கிடையாது. உங்களாலையும் முடியும். ஆனால் உங்கள் டைமை நீங்கள் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ண கற்றுக்கணும். டைமை இன்வெஸ்ட் பண்ண கற்றுக்காத பட்சத்தில் இட் டேக் 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் கூட ஆகும் கிளியர் பண்ணுறதுக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன், உங்கள் டைமை கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ண என்ன மாதிரி பண்ணுறது, கொஸ்டின் ரைஸ் ஆகும். ஓகேங்களா? கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணால் ஒன்றுமே இல்லை. தேவையில்லாமல் இந்த ஸ்ட்ரெஸ் ஆகிறது, தேவையில்லாமல் வந்து ஃபீல் பண்ணி ப்ரெஷர் ஆகி படிக்காமல் உட்காந்துருக்கீங்களே, இதெல்லாம் முதல் ஒமிட் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து எலிமினேட் பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பில் இருந்து. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபீல் பண்ணுறதுக்கு ப்ரோ, நம்ம ஹியூமன் பீயிங், நமக்கு ஃபீலிங்ஸ் இருக்க தான் செய்யும். கரெக்ட், எஸ், சூப்பர். பட் தேவையான இடம் தேவையற்ற இடம்னு ஒன்று இருக்குதுல்ல. அன்கண்ட்ரோலபிள் பிளேஸில் போயிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ஓகேங்களா? நான் இப்போ படிக்க வந்திருக்கிறேன், நான் 6 மாதமாக படிச்சுட்டு இருக்கிறேன், இல்லை 8 மாதமாக படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் இன்னமும் ஒரு ப்ரிலிம்ஸ் கூட கிளியர் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணால் நீங்கள் யார் மேலே மிஸ்டேக்? ஒரு ப்ரிலிம்ஸ் கூட கிளியர் பண்ணாமல் இருக்கிறனால ஃபீல் பண்ணாப்பெலாம் மாறிடுமா? அந்த இடம் மாறாது. என்ன தேவை அப்படிங்கிறத புரிந்துக்கிட்டு அந்த புரிதலோட அடுத்த ஸ்டெப்பை நீங்கள் எடுத்து வைக்கிறீங்களே, அங்கே தான் மாற்றம் வரும். ஃபீல் பண்ணுறதுனால ஒரு மாற்றமும் வராது. சரிங்களா? நான் சின்ன அட்வைஸ் சொல்கிறேன். என்னென்னா, ஃபீல் பண்ணுங்கள், கிளியர் பண்ணிவிட்டு உட்காந்து எவ்வளோ நாளும் ஃபீல் பண்ணுங்கள், எவ்வளோ நாளும் அழுங்க, உங்களை யாரும் இன்னும் கேட்க போகிறது கிடையாது. இப்போ உங்கள் லைஃபு நீங்களும் உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தீங்க இந்த எக்ஸாம்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதை நீங்கள் சக்ஸஸ் அடையணும்னா சில விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அதை பண்ணால் கண்டிப்பாக இதில் சக்ஸஸ் பண்ணலாம். அதில் முக்கியமாக முதல் சாக்ரிஃபைஸ் பண்ணுறது இது சூப்பர் சாக்ரிஃபைஸ். என்னென்னா, ஃபீல் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணணும். எக்ஸ் ஆகிறது, மார்க்கு போட்டு மார்க் வரலன்னு. ஏன்னா எனக்கு இது ரொம்ப ஒரு என்ன இவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா ஆக்சுவலாக உண்மையிலே வந்து உங்கள் மேலே தப்பு கிடையாது. ஏன்னா உங்களுக்கு அவேர்னஸ் இல்லை, அதுதான் இங்கே பிரச்சனை. உங்களை அவேர்னஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா இங்கே என்ன பண்ணிடுறாங்க, எல்லாத்தையுமே பிஸ்னஸாக மாற்றிடுறனால நீங்கள் யாரோ ஒரு ஆள் எங்கேயோ ஒரு ஆள் வந்து 1 இயரில் கிளியர் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு நீங்களும் 1 இயரில் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த இடத்துக்கு வாரீங்க. எல்லாருக்கும் ஒரே பாதையாக இருக்குமா? இருக்காது. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு பாதை இருக்கும். கரெக்டு தானே? அப்படின்னா அவன் 1 இயரில் கிளியர் பண்ணுறான், நானும் 1 இயர் கிளியர் பண்ணணுங்கிறது எவ்வளோ பெரிய தப்பு. எல்லாருக்கும் சேம் லைஃப் கிடையாது. அதை நீ முதல் அக்செப்ட் பண்ணிட்டாலே நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஈஸியாக முதல் சக்ஸஸ்க்கான படி நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் அதுதான் பிரச்சனை. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி லைஃப் இருந்துட்டா அப்புறம் எப்படி வந்து நல்லாயிருக்கும்? ஒரு ஆளுக்கு ஒரு லைஃப் இருக்குது. என்னோடய லைஃப்பை நீங்கள் உங்கள் லைஃப் வாழுங்க, அவ்வளோதான். மற்றவங்க லைஃப்பை நம்ம வாழ வேண்டாமே. அவன் லைஃப்பில் அப்படி நடந்துட்டுங்கிறதுக்காக என் லைஃப்பில் அப்படி நடக்கணும்னு அவசியங்கள் இல்லை. நான் ஒரு சில விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு நிறைய கற்றுக்கிட்டு நான் சக்ஸஸ் ஆகிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஸோ உங்களோட எஃபர்ட் அண்ட் உங்கள் டைமை நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணுவீங்க. நான் கிளியர் பண்ண மாட்டேன்னு சொல்லவே இல்லை. பட் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு டைம் எடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இருக்கீங்களே, நீங்களே உங்களை எடுத்துக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் பெஸ்ட்டாக இருப்பீங்களா? ஓகேங்களா? ஆனால் நான் அதில் வீக்காக இருப்பேன். அதுக்காக வந்து நீங்கள் வந்து அந்த விஷயத்தில் பெஸ்ட்டாக இருக்கீங்கன்னு சொல்லி நான் உட்காந்து தேவையில்லாமல் உட்காந்து ஃபீல் பண்ணால் நான் தான் முட்டாளிங்க. கரெக்டு தானே? ஏன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு குவாலிட்டி இருக்கும். அவங்கவுங்க அந்த குவாலிட்டியில் பெஸ்ட்டாக இருப்பாங்க. இல்லாத குவாலிட்டியை இல்லைன்னு ஃபீல் பண்ணுறத விட நம்ம அதை வளர்த்துக்கிற ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இது புரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம எங்கே லாகாக இருக்கிறோம், நம்ம வந்து ஒன்று கற்றுக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் என்ன பண்ணிடுறோம், கற்றுக்கிற போதே நான் வந்து டெஸ்ட்டு போடுறேன். ஒன்றுமே இல்லை. அதாவது பாடம் நடத்தும் போதே போயிட்டு டெஸ்ட்டு வச்சா எப்படி இருக்கும்? அதுதான் நீங்கள் பண்ணுறீங்க. ஃபுல்லாக கற்றுக்கிறவே இல்லை. நீங்கள் குவான்ஸ் ஃபுல்லாக கற்றுக்கிறவே இல்லை, ரீசனிங் ஃபுல்லாக கற்றுக்கிறவே இல்லை, இங்கிலீஷ் ஃபுல்லாக கற்றுக்கிறவே இல்லை. ஆனால் கற்றுக்கிறதுக்கு முன்னாடியே மார்க் போட்டு மார்க்கில் மார்க் வரலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுற ஆள் நம்ம தான்.
ஓகேங்களா? அகைன் சொல்கிறேன், ஒரு அஸ்பிரண்ட்டாக இருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம நிறைய விஷயத்த ஃபேஸ் பண்ண போகிறோம். ஃபெயிலியர்ஸ், லோன்லினஸ், டிஸ்ரெஸ்பெக்ட், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி பேசுகிற விஷயங்கள், நம்ம கூடயே இருந்து நம்மளை வந்து ரொம்ப இதாக நினைக்கிறவங்க, நம்மளுக்கு நம்ம மேலே இருக்கிற செல்ஃப் டவுட், நம்ம மேலே இல்லாத கான்ஃபிடென்ஸ், இவ்வளோ விஷயத்தை நம்ம வந்து ஃபேஸ் பண்ண போகிறோம். இவ்வளோயும் ஃபேஸ் பண்ணி தான் நம்ம வந்து சக்ஸஸை ரீச் பண்ண போகிறோம். வி ஆர் நாட் என்ன சொல்கிறது, ஜஸ்ட்டு ஸ்மாலான ஒரு விஷயம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம பொசிஷனில் வேறு யாரோ ஒரு ஆள் இருந்தாங்கன்னா அவங்களால இருக்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்கள். ஓகேவா? ஒரு பர்சன் நீங்களே பார்க்குறீங்க, ஏதோ சக்ஸஸ் ஸ்டோரி பார்க்குறீங்க. நான் இது வந்து அந்த சக்ஸஸ் ஸ்டோரி பர்சன் பற்றி நான் யாருமே இப்போ தப்பாக சொல்லவே இல்லை. அவங்க லைஃப் அவங்களோட இது. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு 6 மந்த்தில் ஒரு 1 இயரில் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, அவங்களுடைய எபிலிட்டி என்ன, நம்ம எபிலிட்டி என்ன? ஓகேவா? ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோங்க. அவங்க பண்ணிட்டாங்களே நம்ம பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை என்னால் பண்ண முடியாது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும் எனக்கு. ஓகேங்களா? ஸோ இது நெக்ஸ்ட்டு தப்பு என்ன பண்ணுறோம், இந்த மார்க்குங்கிற ஒரு விஷயம் தான்ப்பா. இந்த மார்க் டெஸ்ட்டு எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவ் சைடு இருக்குதோ அதே தவிர நெகட்டிவ் சைடு இருக்குது. ஏன்னா ஒரு பர்சனை ஈஸியாக பிரேக் பண்ணி விட்றது இந்த மார்க்குங்கிறது. ஏன்னா போய் டெஸ்ட்டு போடுறாங்க, மார்க் வரல, சொல்லி முடிஞ்சு ஃபீல் பண்ணி உட்காந்துடுறாங்க. அண்ட் எதுவுமே லேர்ன் பண்ணாமல் மார்க் போடுறாங்க, தெரியாமலே மார்க் போடுறாங்க. ஸ்கோரு 1 இயர் ஆனாலும் சரி, நீங்கள் அந்த சப்ஜெக்டில் கற்றுக்கிறாத வர சேம் லெவலில் தான் மார்க் இருக்கும், மாறவே மாறாது. இப்போ நீங்கள் இங்கிலீஷ் நீங்கள் அதை கற்றுக்கணும், சேஞ்ச் பண்ணணும், அதுக்கான எஃபர்ட் நிறைய டைம் இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் மட்டும்தான், அதுவும் ஒரு 6 மந்த்ஸ் 4 அப்புறம் தான் அதில் உங்களுக்கு ஸ்கோர் இம்ப்ரூவ்மெண்ட், அக்யூரசி எல்லாமே கூடும். நீங்கள் அதை சரியாக எஃபர்ட் கொடுக்காம சும்மா டெய்லியும் பேருக்கு நாங்கள் இங்கேன்னு பார்த்துட்டு நீங்கள் டெஸ்ட் போட்டுக்கிட்டீங்கன்னா, நீங்கள் 6 மாதமாக போட்டாலும் சரி 10 மார்க்னா 10 மார்க் தான் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். முன்ன பண்ண 8, 7, 6, 10, 11, 12 இந்த ரேஞ்சில் தான் வரும். இது வந்து இங்கிலீஷ்க்கு மட்டும் இல்லை, குவான்ஸுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். வாட் எவர் எந்த சப்ஜெக்ட்னாலும் சரி. அதனால் மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது நம்மளை எஜுகேட் பண்ணுறதுக்கு, எப்படி எஜுகேட் பண்ணுறதுங்கிறது புரிஞ்சுக்கணும். நான் மார்க் டெஸ்ட் போடும்போது எனக்கு என்னென்ன தெரியுது, என்னென்ன தெரியல, இவ்வளோ விஷயம் எனக்கு தெரியலையா அப்படிங்கிறத எஜுகேட் பண்ணுறதுக்கு தான் மார்க். என்கிட்ட ஸ்பீடு இல்லையா அப்படிங்கிறத எஜுகேட் பண்ணுறதுக்கு தான் மார்க். இந்த டாபிக்ஸ்லாம் எனக்கு சுத்தமாக தெரியல, இந்த டாபிக்ஸ் என்னால் அட்டனே பண்ண முடியல, அப்படின்னா இந்த டாபிக்ஸ்லாம் எனக்கு தெரியல அப்படிங்கிறதுக்கு தான் மார்க். மார்க்கில் நான் சூப்பர் மார்க் எடுத்து நான் ரியல் எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவேங்கிறது டோட்டலி மித்து, அது கிடையவே கிடையாது. மார்க்கில் எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்குது, அந்த நெகட்டிவை புரிஞ்சுக்கிட்டு மார்க் டெஸ்ட் எடுங்க அண்டு அதை எஃபெக்டாக யூஸ் பண்ணுங்கள். சும்மா வந்து என்ன சொல்கிறது, மார்க் டெஸ்ட் எடுத்து மார்க் வரலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறது. ஸோ ஒன்ஸ் லேர்ன் தென் டேக் டெஸ்ட், இல்லாட்டி லேர்ன் பண்ணிக்கிட்டே டெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருங்க. இதுதான் ப்ராசஸ். லேர்னிங்கே இல்லாமல் டெஸ்ட்டு மட்டும் எடுத்தால் ஒன்றுமே ஆகாது. அப்படியே ஜஸ்ட் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து 1 இயராக ஒரு 2 இயர்ஸாக படிக்கிறீங்களா, நீங்கள் 1 இயருக்கு முன்னாடி எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ இப்போயும் அதே மார்க் தான் எடுத்துக்கிட்டு இருப்பீங்க. ஏன் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை? யோசிச்சு பார்த்தீங்களா என்னைக்காவது? இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஆன்சர். 0. உங்களோட ஆன்சர் 0வாக தான் இருக்கும்னா, எஸ் ப்ரோ நான் ட்ரை பண்ணேன், நானாக விட்டுட்டேன் ப்ரோ, இதுதான் உங்கள் ஆன்சராக இருக்கும். அவேர்னஸ் இல்லை, நம்ம பீப்புள்கிட்ட அவேர்னஸ் இல்லை. சரிங்களா? ஸோ இதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மார்க் எடுக்கிறது எதுக்குங்கிறது புரிதலோடு இனிமேல் எடுத்துக்கோங்க. அதில் மார்க் கம்மியாக வந்தாலும் என்ன சொல்கிறது, ஸ்ட்ரெஸ் யுவர் செல்ஃப். எதுவுமே ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க. நான்லாம் ஸ்டார்டிங் எடுக்கும்போது எனக்குலாம் 29, 15 தான் வந்துச்சு. ஓகேங்களா? அதுக்கான அவ்வளோதான் வருதுன்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா டெஸ்ட்டாக எடுத்துக்கிட்டு இருந்தால் மட்டும் நமக்கு மார்க் வந்துடாது. நான் தனியாக லேர்ன் பண்ணணும், டெஸ்ட்டு எடுக்கணும், இதுதான் ப்ராசஸ். ஓகே, மாஸ்டர்ஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளை சுற்றி இருக்கிறவங்க தான் நம்ம கூட படிப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் நம்மளோட எக்ஸாமில் மட்டும் நல்ல மார்க் எடுத்துருவாங்க. ஏங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஏதாச்சும் ரீசன் தெரியுமா? ரீசன் என்னென்னா, உங்கள் கூட தான் படிக்கிறாங்க, ஆனால் உங்கள் கூட மட்டும் அவங்க படிக்கலை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். செப்ரேட்டாக அவங்க தனியாக இருக்கும்போது அவங்க இன்னமும் உங்களை தாண்டி நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, நிறையா படிக்கிறாங்க. ஸோ நம்மளை சுற்றி எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும், எவ்வளோ சர்க்கிள் இருந்தாலும் சரி, இந்த ஒரு விஷயத்தில் செல்ஃபிஷாக இருக்க கற்றுக்கோங்க ஸ்டடீஸில். ஏன் நான் சொல்கிறேன்னா, கண்டிப்பாக சொல்கிறேன், என்ன சொல்கிறது, இங்கே எல்லோரும்
நம்மகிட்டேருந்து ஏதோ ஒரு தேவைக்காக தான் மேக்ஸிமம் ஒரு 90% நம்மகிட்ட ஏதோ தேவைக்காக தான் நம்மகிட்ட பழகுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? 10% பீப்புள் மட்டும்தான் ரியலி நம்மளை கேர் பண்ணி ஓகே அவங்களையும் படிக்க வைக்கணும் அப்படிங்கிறத யோசிப்பாங்க. மற்றபடி மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவாங்க, அவங்க ப்ரே பண்ணிட்டு போகணும். ஸோ இப்போ எனக்கு இந்த சப்ஜெக்ட்ஸும் கூட இப்போ எனக்கு படிக்க முடியல, பட் இன்னொரு பர்சன் கூட நான் படித்தா நல்லா படிச்சிருவேன்னு சொல்லிட்டு அவங்க படிப்பாங்க. நாளைக்கு நீங்கள் கேட்கும்போது அதை பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளும் இங்கே இருக்குது. ஸோ இதையுமே நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் செல்ஃபிஷாக இருக்க கற்றுக்கோங்க. இது ரொம்ப 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 முக்கியம். உங்கள் ஸ்டடீஸில் எது காட்டிலும் அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஓகேவா? தென் இது ஒன்று. ரெண்டாவது, நம்ம கூட படிக்கிறவங்க எக்ஸ்ட்ரா அவங்க நல்லா மார்க் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. சுற்றி இருக்கிறவங்கள கம்பேரே பண்ணாதீங்க. ஒரே ஒரு ஆள் தான் உங்களுக்கு போட்டி. விஜய் சொன்ன மாதிரி தான், இங்கே 2 ஆள் தான் போட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே அதே மாதிரி தான், இங்கேயும் 2 ஆள் தான் போட்டி. என்னென்னா உங்களுக்கும் உங்கள் மனசுக்கு மட்டும்தான். உங்களுக்கும் உங்கள் மனசுக்கு மட்டும்தான் போட்டிங்க. மற்ற யாருமே கிடையாது காம்படிஷனில். உங்கள் மனசை நீங்கள் ஒவ்வொரு நாளும் பீட் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. ஆனால் நீங்கள் பீட் ஆகிக்கிட்டு இருந்தீங்க உங்கள் மனசுக்கிட்டனா கஷ்டம். ஸோ புரிஞ்சுக்கோங்க, 2 ஆள் தான் போட்டி, உங்களுக்கும் உங்கள் மனசுக்கு மட்டும்தான். ஸோ புரிஞ்சுக்கோங்க. நான் அகைன் சொல்கிறேன், நான் 12 பேர் 15 பேரை படிக்க நான் சொல்லவே மாட்டேன். உண்மையிலே சொல்கிறேன், அப்படிலாம் படிக்கிறது வேஸ்ட்டு. அதாவது வேஸ்ட் கிடையாது. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வேஸ்ட்டு சொல்ல மாட்டேன். அவங்க ஒவ்வொரு ஆளுக்கு சிலவங்க அப்படி படித்தா தான் நல்லாயிருக்கும். பட் என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்லுவேன்னா, படிங்க, நல்லா படிங்க. சேம் டைம் அப்பப்போ ரெஸ்ட்டும் எடுங்க. தப்பே கிடையாது. நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டேஸ் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன், காலையிலேருந்து நான் 6 மணி வரை நல்லா படிச்சிட்டேன். இப்போ 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். 6 மணி வரை நான் நல்லா கம்ப்ளீட்டாக எந்த டைம் யூஸ் பண்ணால் எஃபெக்டாக யூஸ் பண்ணிட்டேன். தாராளமாக 1 hour 2 hours ரெஸ்ட்டு ஜாலியாக உங்களுக்கு பிடிச்சதை பண்ணிவிட்டு அடுத்த 2 மணி நேரம் படிச்சுட்டு தூங்க போங்க. தப்பே கிடையாது அதெல்லாம். பட் இது உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிடக்கூடாது. இதுவும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? தென் எக்ஸாம்ஸ் பொறுத்தவரை என்னென்னா நம்ம மைண்டு ரொம்ப 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 மேட்ருங்க. இந்த மைண்டு தாங்க மேட்ரு. இவனை நல்லா பார்த்துக்கிட்டாலே அவங்கள நல்லா பார்த்துப்பான். எக்ஸாமில் சூப்பராக அட்டம் கொடுத்துருவான். அவனை போட்டு தேவையில்லாமல் அவனை பாவம் அவனை போட்டு ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க? ஏற்கனவே அவனை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் கஷ்டப்படுத்துகிறாங்க. இதில் நீங்களும் போட்டு இந்த குட்டி பிரெயினை போட்டு ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க? அதை விட்டுருங்க. அது ஹாப்பியாக இருக்கட்டும். அது வாட்டுக்கு அதை படிக்கட்டும். அதுக்கு சப்போர்ட்டாக நீங்கள் இருங்க. வேறு யாரும் இருக்குன்னு எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் அதுக்கு சப்போர்ட்டாக இருங்க. அதுக்கப்புறம் மற்றவங்களோட சப்போர்ட்டை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் உங்கள் பிரெயினுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறீங்க. இல்லை, நீங்களே இல்லாதப்போ எப்படி மற்றவங்க நம்மளை பற்றி யோசிக்கலையே நினைக்கலையேன்னு சொல்கிறீங்க, ஏன் ஃபீல் பண்ணுறீங்க? நீங்கள் இருங்க. அதுக்கப்புறம் மற்றவங்கள யோசிக்கலாம் நம்ம. சரிங்களா? தென் ஸோ இதெல்லாம் சொல்லிட்டேன். ஸோ கற்றுக்கிறதுக்கு டைம் எடுக்கும். அதை கொடுங்க. நல்லா கண்டிப்பாக டெய்லியுமே அதுக்கு டைம் கொடுங்க. நிறைய பேர் கற்றுக்கிறது தப்பான பாதையிலையும் போய்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ என்ன தேவைங்கிறத அதாவது இப்போ 1க்கு 4 பேர் வீடியோ பார்க்குறீங்கன்னா 4 பேர் வீடியோவும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். 4 பேர்த்தையும் பாருங்கள், பார்க்க வேணாம் சொல்ல. பட் உங்களுக்கு எது ஆப்ட் ஆகணும் இது பண்ணிட்டு உங்களுக்காக நீங்களே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணி அதை ஒர்க் அவுட் பண்ணி ஓகே இப்படி எனக்கு இப்படி படித்தா தான் இது மைண்டில் ஏறுது, அப்புறம் நான் இப்படி படிச்சுக்கிறேன். இப்போ இங்கிலீஷ் இந்த மாதிரி படிச்சுனா நல்லா இதாக இருக்குது அப்படின்னா இனிமேல் இப்படி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணுங்கள். புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணிக்கோங்க. தென் வேறு என்ன சொல்லலாம்? ஸோ மேக்ஸிமம் நான் கவர் பண்ணிட்டேன். இன்னும் நிறைய பேசலாம். பட் வீடியோ டைம் நிறைய போயிடும். ஸோ இன்னும் 2-3 விஷயம் மட்டும் சொல்லிட்டு நம்ம வீடியோ ஸ்டாப் பண்ணிடலாம். ஏன்னா இந்த இயர் இன்றைக்கி தான் டே ஸ்டார்ட் ஆகிருக்குது. இதுக்கப்புறம் வர டேஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறங்கிற பொறுத்து தான் நம்ம ஃப்யூச்சர் லைஃப் இருக்க போகுது. அதனால் அதை கரெக்டாக யூஸ் பண்ண பழகிக்கிடுவோம். ஓகேங்களா? ஓகே. தென் வேறு என்ன இருக்குது? அதான் முக்கியமாக இதுதாங்க. ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு பழகிக்கோங்க. முக்கியமாக இந்த 2K கிட்ஸ் பிகினர்ஸுப்பா, உங்களுக்கு தான்ப்பா இந்த வீடியோ. முக்கியமாக உங்களுக்கு தான்ப்பா. பிகினர்ஸ் இல்லை, இப்போ ரீசெண்டாக இருக்கணும். என்ன சொல்கிறது, உங்கள் லைஃப்பை நீங்கள் எக்ஸாம்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ண கப்பறத்துலேருந்து ஓகேங்களா, எக்ஸாம் படிக்க ஸ்டார்ட் பண்ண கப்பறத்துலேருந்து நல்லா யோசிச்சு பாருங்கள். 1 டேக்கு 24 hours இருக்குமா? இது எக்ஸாம்பிள் 24 hours இருக்குன்னு, அதாவது மொத்தமாக எடுக்கணும். 24 hours இருக்குல்ல, இதில் தூங்குறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கணும்னு யோசிங்க. சாப்பிட்றதுக்கு மற்ற வேலைக்கெலாம் எவ்வளோ டைம் எடுக்கிறீங்க? இது போக படிக்கிறதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது, ஃபீல் பண்ணுறதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெர் டேக்கு 1 hour ஃபீல் பண்ணிங்கனாலே
இந்த ஒரு வருஷம் உட்காந்து ஃபீல் பண்ணிங்கன்னா எத்தனை வச்சு 325 ஹவர்ஸு. இந்த 325 ஹவர்ஸை உட்காந்து ஏதாவது ஒரு செக்ஷன் கொடுத்துருந்தீங்கன்னா, உங்களுக்கு வீக்காக இருக்கிற செக்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்நேரம் அதில் டாப்பராக இருப்பீங்க. இதுதான் வந்து ஸோ நம்ம நினைப்போம் வந்து ஒரு அரை மணி நேரம் தானே அப்படிங்கிறது. பட் குமுலேட்டிவாக பார்க்கும்போது அந்த லைஃப்பில் பெரிய லெவலில் அஃபெக்ட் பண்ணும். ஸோ வாட் எவர் டவுட் எல்லாத்துக்கும் வந்து ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் நம்புங்க. நீங்கள் பண்ணுற விஷயத்த நம்புங்க. கரெக்டான வேலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறையா வீடியோஸ் இருக்குது. ஒவ்வொருத்தவங்க அந்த ஒவ்வொரு வீடியோஸ்லேருந்து ஒவ்வொருத்தவங்க பண்ணுற தப்பை நீங்கள் என்ன சொல்கிறது எடுத்துக்கலாம். அவங்க ஓகே இவங்க இந்த தப்பெலாம் பண்ணியிருக்காங்க, அப்படி இந்த தப்பெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கற்றுக்கலாம். உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நீங்கள் தான் யூஸ் பண்ணுறதில்ல. டெலிகிராம்லேருந்து யூடியூப்லேருந்து எவ்வளோ ஃப்ரீ சோர்ஸஸ் இருக்குது, எவ்வளோ வீடியோஸ் அவைலபிள் இருக்குது, எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கிறோம். ஸோ நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஹார்ட் ஒர்க் மட்டும் முக்கியம் கிடையாது. ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணவும் தெரியணும், ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணவும் செய்யுங்க. கண்டிப்பாக இந்த இயர் உங்களுக்கான இயராக இருக்கும் நான் நம்புகிறேன். நீங்களும் நம்புங்க, இந்த இயரில் கண்டிப்பாக ஜாப் போயிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா போதும். அந்த பிடிச்சிருந்ததை மட்டும் பச்சிக்கிறாமல் அதை எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்ஸஸ் பண்ணி நம்மகிட்ட சொல்லுங்கள். அதுதான் எனக்கு முக்கியம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.